ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா தமிழ். நான் உங்கள் ஆர்கி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனாக்ஸ்பைரின் அப்படின்ற இன்ஜெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஜெக்ஷனை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இது எப்படி வேலை செய்யுது, இது எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன பக்கவிளைவுகள் வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எனாக்ஸ்பைரின்ற இன்ஜெக்ஷன் ஆன்டி கோகுலண்ட் கீழே லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின்றது கீழே வருது. ஸோ ஆன்டி கோகுலண்ட் அப்படின்னா என்னென்னா, கிளாட்டை ப்ரிவென்ட் பண்ணுறது, அதாவது பிளட் செல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் பார்த்துக்கிறது தான் இந்த ஆன்டி கோகுலண்ட். இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அப்படின்ற கண்டிஷனை ட்ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அப்படின்னா என்னென்னா, காலில் இருக்க இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய கிளாட்டை சரி செய்கிறது தான் டீப் வெயின் த்ரோம்போசிஸ். ஸோ அடுத்து பல்மரி எம்போலிசம் அப்படிங்கிறது என்னென்னா, லங்ஸில் வரக்கூடிய பிளட் கிளாட்ஸ். அடுத்தது கரோனரி ஆர்டரி சிண்ட்ரோம்ஸ். இது கீழே தான் அன்ஸ்டேபிள் ஆன்ஜினா, ஸ்டெமி, அப்புறம் என்ஸ்டெமி அப்படிலாம் வரும். ஸ்டெமி அப்படின்னா என்னென்னா, எஸ்டி எலிவேஷன் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன். என்ஸ்டெமி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எஸ்டி எலிவேட்டட் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெமியில் அந்த கரோனரி ஆர்டரி கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிரும். ஹார்ட்டுக்கு தேவையான ரத்தம் போகவே போகாது. அதனால் ஹார்ட் மசில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டை ஆகிட்டு இருக்கும். இதே என்ஸ்டெமி அப்படிங்கிறதுல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்காது. பாதி போக வேண்டிய அளவுக்கு விட பாதி அளவு போயிட்டுருக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையுமே ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் த்ரோம்போ எம்பாலிக் காம்ப்ளிகேஷன்ஸ்னால் என்னென்னா, ஒரு மேஜர் சர்ஜரி இல்லை பெரிய ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகும். அந்த த்ராம்பஸ் ஏதாவது இந்த எங்கே நம்ம அடிபடிச்சோ அந்த இடத்த கிளாட் பண்ணுறதுக்கு த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய த்ராம்பஸ் அங்கேருந்து மைக்ரேட் ஆகி வேறு எங்கேயாவது ஒரு பிளட் வெசல்ஸ்லையோ எங்கேயோ போய் பிளாக் பண்ணி அங்கே போகிற பிளட்டை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ப்ரிகாஷனரி ஆக்ஷனாக இந்த எனாக்ஸ்பைரினை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டோஸை பொறுத்த வரைக்கும் 1 mg/kgன்ற அளவில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை இன்ஜெக்ஷன்ஸ் போடணும் அப்படிங்கிறது நம்ம எந்த கண்டிஷனுக்காக அந்த இன்ஜெக்ஷனை ப்ரிஃபர் பண்ணுறோன்ற பொறுத்து சேஞ்ச் ஆகும். சில இதுக்கு ஒரு நாளைக்கு வெறும் 20 mg போட்டால் போதும். சில கண்டிஷனை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 2 டோஸ் இல்லை 3 டோஸ் கூட போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அடுத்து டோசேஜ் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜெக்ஷன் சப்க்யூட்டானியஸாக போடுற மாதிரி தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு டேப்லெட் ஃபார்மும் வேறு எதுவும் கிடையாது. அடுத்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இந்த இன்ஜெக்ஷன் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எனாக்ஸ்பைரின் போயிட்டு ஆன்டி த்ரோம்பினில் பைண்ட் ஆகி ஆன்டி த்ரோம்பினோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஆன்டி த்ரோம்பின் அப்படிங்கிறது நேச்சுரலாக நம்ம பாடியில் கிளாட் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக செக்ரேட் ஆகிற ஒரு என்ஜைம். ஸோ இது போய் அதோட பைண்ட் ஆகி அதோட வேலையை இம்ப்ரூவ் பண்ணும். அதே நேரத்தில் ஃபேக்டர் 10A அப்புறம் ஃபேக்டர் 2A இது ரெண்டு தான் கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்காக நம்ம பாடியில் இருக்கிற ஒரு என்ஜைம்ஸ். ஸோ அதோட வேலையையும் போய் இதை கம்மி பண்ணி அதை வேலை செய்ய விடாமல் தடுத்து கிளாட்டை ஃபார்ம் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அடுத்து ஃபார்மகோகைனெட்டிக்கில் ஃபஸ்ட்டு வருது அப்சார்ப்ஷன் என்னென்னா, இந்த இன்ஜெக்ஷனை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டு வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 90% நம்ம பாடியால் அப்சர்வ் செய்யப்பட்டு பயோபிலிட்டியில் இருக்குது. அடுத்து இன்ஜெக்ஷன் போட்டதில் 3லேருந்து 5 மணி நேரம் எடுத்துக்குது இந்த இன்ஜெக்ஷன் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிறதுக்கு. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜெக்ஷன் மோஸ்ட்லி பிளட் சர்க்குலேஷனில் அதிகமாகவே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ப்ரோட்டீன் பைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன்டி த்ரோம்பின் 3யோட இந்த இன்ஜெக்ஷன் பைண்ட் ஆகிடுது. அடுத்து மெட்டபாலிசம். இந்த இன்ஜெக்ஷன் ரொம்ப பார்ஷியலான அமௌண்ட்டு தான் லிவரில் மெட்டபாலிசம் ஆகுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷனை ஆல்ரெடி ஃப்ராக்மெண்டேஷன் ஆகி தான் ஹெப்பாரினோட ஃப்ராக்மெண்டட் கண்டென்ட் தான் இந்த எனாக்ஸ்பைரின். ஸோ இது ஆல்ரெடி மெட்டபாலிசம் ப்ராசஸை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே இது கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த இன்ஜெக்ஷன். ஸோ அதனால் மெட்டபாலிசமில் பெருசாக இன்வால்வ் ஆகாது. அடுத்து எக்ஸ்க்ரீஷன் இந்த இன்ஜெக்ஷன் ரீனல் மூலியமாக தான், அதாவது கிட்னி மூலியமாக தான் உடம்பு விட்டு வெளியில் வரும். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் எவ்வளோ நேரத்தில் நம்ம பாடியிலேருந்து வெளில வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் போட்டதுலேருந்து ஒரு 5 மணி நேரத்தில் 4.5 மணி நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்க்ரீட் ஆக ஆரம்பிக்கும். இது சிங்கிள் இன்ஜெக்ஷன் போடுறோம், இன்றைக்கி ஒரே ஒரு டோஸ் தான் போட்டோம் அப்படின்னா 4.5 மணி நேரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்க்ரீட் ஆக ஆரம்பிக்கும். இதே டெய்லி ப்ரொலாங்டாக போட்டுக்கிட்டே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸ்க்ரீஷன் நடக்கும். அடுத்தது ரீனல் இம்பேர்மெண்ட் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு, அதாவது கிட்னியில்
ஃபங்க்ஷனில் வந்து ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து வெளியில் வரதுக்கு டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கும். அடுத்து சைடு எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளீடிங் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ சின்ன அடிபட்டாலும் அங்கேருந்து பிளட்டு வந்து சீக்கிரம் கிளாட் ஆகாமல் ரொம்ப நேரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து ப்ருஷிங் அப்படின்னா என்னென்னா, இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல ரெட் கலரில் வந்து டாட்டாவோ இல்லை ரத்தம் கட்டி போன மாதிரியோ வந்து ஒரு அப்பியரன்ஸில் இருக்கும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதுக்கடுத்து வந்து இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல வந்து பெயின், ரெட்னஸ், ஸ்வெல்லிங் இதெல்லாம் வரும். அதுக்கடுத்து ஹெப்பாரின் இன்டியூஸ்டு த்ரோம்போசைட்டோபினியா வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. த்ரோம்போசைட்டோபினியா அப்படின்னா என்னென்னா வந்து பாடியில் உள்ள பிளேட்லெட்டோட கவுண்ட் வந்து கம்மியாகிறது. ஸோ பிளேட்லெட் தான் வந்து பிளட் கிளாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட கவுண்ட் வந்து கம்மியாகிறது தான் வந்து த்ரோம்போசைட்டோபினியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ப்ரிகாஷன்ஸ். யாரெல்லாம் இந்த இன்ஜெக்ஷனை ப்ரிகாஷனோட எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ப்ளீடிங் டிஸார்டர் உள்ள பேஷண்ட்ஸ், அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் உள்ள பேஷண்ட்ஸ், அப்புறம் ஆல்ரெடி வந்து பாடியில் பிளேட்லெட் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்க பேஷண்ட்ஸ் தான் இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கும்போது ப்ரிகாஷனாக எடுத்துக்கணும். யாரெல்லாம் இந்த இன்ஜெக்ஷனை வந்து எடுத்துக்கக்கூடாது இல்லை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஹெப்பாரினால் த்ரோம்போசைட்டோபினியா வந்த பேஷண்ட்ஸு, அப்புறம் வந்து சிவியர் ஹைப்பர் டென்ஷன் உள்ள பேஷண்ட்ஸு. ஏன்னா ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து சின்னதாக அடிபட்டால் கூட பிளட்டு வந்து அது வழியாக வந்து அதிகமாக வெளியில் வரும். ஸோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். அப்புறம் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். யாருக்கெல்லாம் இந்த இன்ஜெக்ஷன் ஒத்துக்காமல் அலர்ஜி ஆகுதோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கக்கூடாது. அடுத்து ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ். வேறு எந்த ட்ரக்கோட இந்த எனாக்ஸ்பரின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பிரின், அப்புறம் என்எஸ்ஏடிஸ், அப்புறம் வேர்ஃபேரின் இந்த மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸோட இந்த எனாக்ஸ்பரின் எடுத்துக்கும் போது அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாகலாம், இல்லை அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் இந்த மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸோடு எடுத்துக்கிறத வந்து டாக்டர் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கணும். இல்லை டாக்டர்கிட்ட பிஃபோரே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். அடுத்து இன்ஜெக்ஷன் எடுத்துக்கும்போது நம்ம என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷனை வந்து சப்க்யூட்டேனியஸாக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து ஒரே சைட்லேயே இன்ஜெக்ட் பண்ணாமல் வேறு சைட்டில் வந்து நம்ம டே டு டே நம்ம இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேறு சைட்டில் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து இன்ஜுரிஸ் வராமல் பார்த்துக்கணும். இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கும்போது நம்ம வந்து எதுவும் ஷார்ப்பான திங்ஸில் வந்து கையை கட் பண்ணுறது, ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஆகாமல் கொஞ்சம் ப்ரிகாஷனரி நடந்துக்கணும். அப்புறம் இந்த இன்ஜெக்ஷனை வந்து ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும். டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நம்ம இந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்மளாவே வந்து ஸ்டார்ட் பண்ணவும் கூடாது, ஸ்டாப் பண்ணவும் கூடாது. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாட் ஆகிறதுக்கான ரிஸ்க் வந்து ரொம்பவே அதிகமாயிரும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.